வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை ஆய்வறிக்கை தொகுப்பு அதிகாலை பதிவு. சில தகவல்கள் 6 மணிக்கு 7 மணிக்கு இடைப்பட்ட நேரங்களில் தகவல் திரட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் இது. அதற்கு பிறகு நிறைய இடங்களில் மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகபட்சமாக வேதாரண்யம் ஒன்றியம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் தகட்டூரிலே 82 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு நேற்று இரவு பெய்தது. வேளாங்கண்ணி 80 மில்லிமீட்டர், வேதாரண்யம் 70 மில்லிமீட்டர், மேலும் செட்டிப்புலம் கரியாப்பட்டினம் 70 மில்லிமீட்டர், 42 மில்லிமீட்டர், கோடியக்கரை 50 மில்லிமீட்டர், தில்லை விளாகம் 22 மில்லிமீட்டர், உதய மார்த்தாண்டபுரம் 20 மில்லிமீட்டர், பிரிஞ்சிமூலை 33 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி 25 மில்லிமீட்டர், தேவூர் 56 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் 36 மில்லிமீட்டர், திருவாரூர் 18 மில்லிமீட்டர், தப்பலாம்புலியூர் 21 மில்லிமீட்டர், மன்னார்குடி 21 மில்லிமீட்டர், மேலவாசல் 25 மில்லிமீட்டர், தலையாமங்கலம் 18 மில்லிமீட்டர், கண்டிதம்பேட்டை 18 மில்லிமீட்டர், கீழக்குறிச்சி 27 மில்லிமீட்டர், துவரங்குறிச்சி 20 மில்லிமீட்டர், மேலும் குருவிக்கரம்பை அதிராமப்பட்டினம் 20 மில்லிமீட்டர். இதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை, புதுக்கோட்டை வரைக்கும் எடுத்துருங்க. புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் இதெல்லாம் நேற்று இரவு பெய்த மழை. இதற்கு பிறகு காலை அதிகாலையில் தான் நிறைய மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்போ கடலோரத்தில் அந்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இப்போ நாம வடகடலோரம் எதிர்பார்த்த மழை, வடகடலோரம் முன்னேறும் என்று எதிர்பார்த்ததை விட அரபிக்கடலிலே மங்களூர் அருகே, அதாவது கர்நாடகா வடக்கு கேரளா இடைப்பட்ட அந்த காசர்கோடு மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாகினுச்சு. உருவான காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, நேரடியாக கிழக்கு காற்று அரபிக்கடல் நோக்கி ஈர்க்க தொடங்கிடுச்சு. நேரடியாக கிழக்கு, அதாவது சென்னையில் ஏறி ராமநாதபுரம் வருவதற்கு பதிலாக நேர சென்னையில் ஏறி மங்களூர் போயிட்டு இருக்கு. அப்போ டெல்டாவில் நுழைஞ்ச காத்து நேரடியாக ராமேஸ்வரம் மதுரை போகாம நேரடியாக நீலகிரி மாவட்டம் போய் அரபிக்கடல் நோக்கி போயிட்டு இருக்கு. பாலக்காட்டு கணவாய் வழியா போயிட்டு இருக்கு. இதனால நீராவி காற்று மேற்கே போய் மேற்கே மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, முக்கோணம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, பெதப்பம்பட்டி அதன் சுற்று வட்டாரம்லாம் மிதமான மழை பொழிந்து கொண்டிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா கடுமையான மூடுபனி. இந்த அறிக்கையிலேயே ஒரு வீடியோவை இணைத்திருக்கிறேன், அதில் எல்லா தகவலும் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட மழைப்பொழிவு நேற்றைக்கு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வழியாக கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷரா நேற்றைக்கு நெடுந்தீவு அருகே, நெடுந்தீவுன்னா எங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இலங்கையை ஒட்டிய தீவு பகுதி, இலங்கை தீவு நெடுந்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது. இப்போ அது நேற்று இரவு முழுவதும் மிக மெல்ல தெற்கு நோக்கி நகர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை இப்பதான் தாண்டி இருக்கு. இப்பதான் மன்னார் வளைகுடால இறங்கி இருக்கு. நேற்று வரைக்கும் பாக் ஜலசிந்தி பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது. அதாவது கோடியக்கரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 2 விதமான கடல் பகுதியை பிரிக்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து கோடியக்கரை வரைக்கும் அது பாக் ஜலசந்தி, தெற்கே இருப்பது பாக் ஜலசந்தியோட ஒரு அகன்ற பகுதி மன்னார் வளைகுடா. அந்த மன்னார் வளைகுடாவுக்குள்ள இப்பதான் நுழைய போகுது. இதனால என்ன ஆகும்னா, சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துக்கு இனிமேல் தான் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும். ஆக சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது திரண்டு வந்துட்டுனா பொதுவாகவே நீங்க எல்லாருக்கும் நினைக்கிறீங்க கடல்ல தான் திரண்டு வரணும், கடல்ல திரள என்னன்னா கரையில வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவறான தகவல். கடலிலே இரு காற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நேராக குளிர்காற்று கொஞ்சம் குளிரோட அளவு குறைய குறைய வர வர நேரமாக ஒரு 8, 9, 10 மணிக்குள்ளர சென்னைக்கு மழைப்பொழிவை தொடங்கினோம். சென்னையில் இப்ப தூறல் காணப்பட்டிருக்கும், மேகமூட்டத்தின் காணப்படும், குளிர் காணப்படும். இந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி காலை 9, 10 மணிக்கு மேல மழை வந்துடும். சென்னை மட்டும் இல்ல, டெல்டாவிலே மழை பெய்து கொண்டிருக்கு. இப்ப நல்ல மழை டெல்டாவில் எங்க பெய்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட நாகப்பட்டினம் நாகூர் பகுதியில் உள்ளே பார்த்தீங்கன்னா கீவளூர் வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கு. வேதாரண்யம் பகுதிக்கும் மழை ஒன்று நெருங்கி கொண்டிருக்கு. அதாவது கடல்லிருந்து உருவாகி வருவதல்ல, இரு காற்று இணைவு இப்பொழுது கடல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரை ஓரம் இரு காற்று இணைவு ஏற்படும். பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேதாரண்யம் ஒன்றியம், தலைஞாயிறு ஒன்றியம், கீழ்வேலூர் ஒன்றியம், கீழையூர் ஒன்றியம் மற்றும் திருக்குவளை,
போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவை தொடக்கும். அதாவது காலைக்குள் தொடங்கிறோம். அதே போல இன்னும் மழைப்பொழிவு தொடங்காத கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலை மதியத்துக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கும். ஒட்டுமொத்த திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும், முதல்ல திருவள்ளூர் முதல் டெல்டாவோட தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் சேதுபாபு சத்திரம் வரைக்கும் முதல்ல இன்றைக்கு காலை மதியத்துக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கிடும். அதே நேரத்தில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஆங்காங்கே அந்த மழைப்பொழிவு பதிவாக தொடங்கும். இப்போ அந்த மழைப்பொழிவு ஓய்ந்தாலும் மீண்டும் படிப்படியாக மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தொடங்கும். காலை 8 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வடகடலோரம் டெல்டாவிலே உள்ளே நுழைந்து காலை 10-11 மணிக்குள்ள மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற நிலையில இது படிப்படியாக உள் மாவட்டங்கள் முதல்ல எங்க போகும்னா மங்களூர் அருகே இருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு நேராக போக போறதுனால கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். அதுலயும் குறிப்பா காற்று சுழற்சி அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கிற காரணத்தினால நேரடியாக அப்படியே சென்னையில் நுழையக்கூடிய காற்று எங்க வரும்னா நேரடியாக ஈர்ப்பு முதல்ல எது ஈர்க்கும்னா ராமநாதபுரம் நோக்கி ஈர்க்கும். பாலக்காடு கணவாயில் கவரிய காற்றை ஈர்க்கிற காரணத்தினால என்ன ஆகும்னா மேற்கு நோக்கி போகும். அப்போ மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இன்றைக்கே உண்டு. நாம இன்றைக்கு காலையிலேயே தொடங்கி இருக்கிற காரணத்தினால பொழுது விடியும் நேரத்தில் இந்த பனிப்பொழிவு நேரத்திலேயே மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இன்றைக்கு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதிய மாலையில் கனமழைப்பொழிவு இருக்கிறது. தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி அதாவது விருதுநகர், மதுரை, தேனி மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கு அதாவது வடக்கு பகுதிக்கு அதாவது விருதுநகருக்கு வடக்கே உள்ள பகுதி இன்றைக்கு மதியத்துக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கினோம். மாலையில தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென்கோடி பகுதியாகிய ராதாபுரம் வரைக்கும், ராதாபுரம் கூட கொஞ்சம் லேட் ஆனாலும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்ட பகுதிக்கெல்லாம், திருநெல்வேலி மாவட்ட வடக்கு பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு மதியம் மாலையில் தொடங்கினோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கே தமிழ்நாட்டின் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. காரணம் என்னன்னா மன்னார் வளைகுடாவில் நுழைஞ்சாலே தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் கொட்டாது. இது பருவமழை காலம் அல்ல. இது பருவமழை காலமாக இருந்தாலும் குளிர்காலம், குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பருவமழையின் பின்காலம்னு சொல்லலாம். வடகிழக்கு பருவமழை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பருவமழையின் குளிர் நுழைந்த இருக்கக்கூடிய பருவமழையின் பிந்தைய காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளில் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் மதிய மாலை இரவுல தான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதனால மழை பொழியவில்லையே, பனி பொழிகிறதே, இது பொழியாது என்ற அவநம்பிக்கை கொள்ளவே வேண்டாம். தயவு செய்து நான் தினமும் கேட்டுக்கொள்வது உங்களுக்காகத்தான் நான் அவ்வளவு நேரம் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பனிப்பொழிவை பற்றி கவலைப்படாதீர், குளிர் வருகிறதே என்று கவலைப்படாதீர். குளிர் மறைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? கண்டிப்பாக மதியத்துக்கு மேல எல்லா மாவட்டங்களுக்குமே மழை பெய்ய தொடங்கும். ஒதுக்கி தான் பெய்யும். எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே அளவா பெய்யாது. அது பாருங்க, நாங்க லிஸ்ட்ல படிச்சேன். தகட்டூர்ல 82 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, வேதாரண்யத்தில் 80, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய தில்லை விளாகத்தில் 22 மில்லிமீட்டர் தான். ஆகவே இப்படி அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். செட்டிப்புளத்தில் 70, 4 வேதவதி கடலோரம் 42 தான் பெஞ்சிருக்கு. வேளாங்கண்ணியில் 80 இருந்தாலும் நாகப்பட்டினத்தில் 70, நாகப்பட்டினத்தில் 36 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. ஆகவே இப்படி ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும். வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. வேளாங்கண்ணிக்கு 80, நாகப்பட்டினத்துக்கு 36. ஆகவே இப்படி ஏற்ற இறக்கத்துடன் தான் மழை பொழிவு இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும், அருகிலையும் குறைவான மழையெல்லாம் இருக்காது. அதுவே மிதமானது முதல் சற்றுக்கான மழை எல்லா இடங்களுக்கும் கிடைக்கும் என்பதையும், மிக குறைவான மழைன்னா அது கிருஷ்ணகிரி மாவட்டம், அதுலேயும் குறைவான மழைன்னா ஒசூர், பெங்களூரை ஒட்டிய பகுதி இருக்கும், தேன்கனிக்கோட்டை பகுதி, அங்கேயும் கூட மிதமான மழைப்பொழிவு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக தெற்கே வர டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மழை பொழிவு இருக்கும். இன்றைக்கு சென்னைக்கும் அதனை ஒட்டியுள்ள வடவுள் பகுதிகளுக்கும், வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் அப்படியே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூருக்கெல்லாம் தொடங்கல மழை இன்றைக்கு தொடங்கி பொழியும்.
ஆகவே அனைத்து மாவட்டங்களும் சொல்லிட்டேன். எங்க மாவட்டம் பேர் உங்களுக்கு தெரியாத சார், எங்க மாவட்டத்தை ஏன் சார் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லாதீங்க. கரூர் உட்பட, திண்டுக்கல் உட்பட, திருச்சி உட்பட எல்லா மாவட்டத்தின் பேரையும் நான் சொல்லிட்டேன். சொல்லலைன்னா கூட உங்கள் மாவட்டத்தின் பேரையும் சேர்த்துக்கங்க. எல்லா மாவட்டத்துக்கும் மழை இன்னைக்கும் உண்டு, நாளைக்கும் உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் பரவலான மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில் இருக்கும். நாளை மன்னார் வளைகுடாவின் குமரி கடல் பகுதியை ஒட்டிய மன்னார் வளைகுடாவில் இருக்கும். நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை நாளைக்கு குமரி கடலை ஒட்டிய மன்னார் வளைகுடா போகும்பொழுது நன்றாக கிழக்கு காற்று ஏறும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில நன்றாக போய் மோதி முழுமையான நீராவி காற்று நீராக மாறும். அதனால தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் நாளைக்கு குற்றாலத்துக்கெல்லாம் நிறைய மழை இருக்கு. நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி, விருதுநகர் மாவட்டத்தோட ஐயனார் கோயில் பகுதி மேற்கு பகுதி, அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி, தேனி மாவட்ட பகுதி, மதுரை மாவட்டத்தோட பகுதி, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட ரெட்டியார் சத்திரம் மற்றும் ஸ்ரீராமபுரம் உட்பட, அதே போல திண்டுக்கல், வத்தலகுண்டு, அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட ஆத்தூர் பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட வேடசந்தூர் மற்றும் அனைத்து பகுதியும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், நரிக்கல்பட்டி, உடுமலைப்பேட்டை, முக்கோணம், ஆர்வேலூர், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, அதே போல நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, உப்பார் அணைக்கட்டு பகுதி, தாராபுரம் மற்றும் குடிமங்கலம், அதே போல வடக்கே எல்லாமே அதாவது கரூர், தோகைமலை, அதே நாமக்கல் மாவட்டத்தோட கரூர், பரமத்தி, நாமக்கல் பரமத்தி வேலூர், அதே போல அரச்சலூர், கரூர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, அதே போல அனைத்து பகுதியும் ஈரோடு மற்றும் பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், தூக்குநாயக்கம்பாளையம், அப்படியே பார்த்தீங்கன்னா பவானி சாகர், அதே போல கர்நாடக எல்லையோர பகுதிகளாம் தாளவாடி, அப்புறம் அந்தியூர், எண்ணமங்கலம், அப்படியே கோயமுத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி மேட்டுப்பாளையம், கோயமுத்தூர், அன்னூர் மற்றும் அவினாசி, திருப்பூர், அவினாசி, திருப்பூர் மற்றும் எல்லா பகுதிக்குமே கோயமுத்தூர் ஒத்தக்கால் மண்டபம், அப்படியே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, அதே போல கிணத்துக்கடவு, அப்பாஜி கவுண்டன்பதி, அதே போல சேத்துமலை மற்றும் ஆனமலை, தெற்கு பகுதி ஆழியாறு, சமத்தூர், அங்கலக்குறிச்சி, மீனாட்சிபுரம் எல்லா பகுதிக்குமே இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு, இன்றைக்கு இரவுக்குள் பெய்யலன்னா உடனே மனசை விட்டுறாதீங்க. நாளைக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில நன்றாக வலுவாக கிழக்கு காற்று போய் மோதி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கே தொடங்கும்னு சொல்றேன். நாளை உறுதியாக பொழியும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் நீலகிரி வரைக்கும், மைசூருக்கும், பெங்களூருக்கும், அதே போல சேலத்திற்கும். ஆனா பெங்களூரு ஒட்டியில கொஞ்சம் குறைவா இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதி அதற்கு தெற்கே வரதான் கூடுதலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக அனைத்தும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை இருக்கு. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதியும் மழை இருக்கு. டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். 13ஆம் தேதி டெல்டா தென் மாவட்டங்கள், அதாவது திண்டுக்கலுக்கு தெற்கே சொல்லலாம். அந்த உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் கோயமுத்தூர் தெற்கு, திண்டுக்கல் தெற்கு, அப்படியே டெல்டா, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராதாபுரம் பகுதிக்கு இன்றைக்கு இரவு உண்டு. கண்டிப்பா நாளை மாலை இரவு கண்டிப்பா ராதாபுரம் பகுதிக்கு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட தெற்கு கடலோர பகுதி, திசைநிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நாளை உறுதியாக உண்டு. மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளுக்கு நாளை மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழை பொழிவு இருக்கு. குற்றாலம், தென்காசி இதெல்லாம். ஆகவே புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை மாலை வரைக்கும், செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது. சென்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது. அனைத்து வடகடலோர வடவுள் பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும். நாளைய மறுநாள் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள். இதற்கு அடுத்தபடியான மழைப்பொழிவு வரக்கூடிய 17-18 எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் தாமதமா 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது பெருசா நீரை நிரப்பும் மழை அல்ல, நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழையா இருக்கும். கடல் வெப்பம் 27 டிகிரியா குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு கரையோரம், 28 டிகிரியா இருக்குது குமரி கடல் பகுதி, 29 டிகிரி நிலநடுக்கோடு. மிக வேகமா குளிர்காற்று கடல் வெப்பத்தை குறைச்சிருக்கு. இருந்தாலும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கு, வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. கோடை மழையை கூடுதலாக முன்கூட்டியே கொடுக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இடைக்காலமா மிக வேகமாக கடல் வெப்பத்தை குறைத்திருக்கிற காரணத்தினால அடுத்து வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரக்கூடிய மழை நனைக்கும் மழை, லேசான மிதமான மழையாக இருக்கும். அடுத்த மழைப்பொழிவு மாத இறுதியில் ஒன்று தூறல் நனைக்கும் மழையாக இருக்கும். அது இலங்கைக்கு இருக்கும், தமிழ்நாட்டுக்கு தென்கோடி மாவட்டங்களில் இருக்கும் நனைக்கும் மழை, தூறல் மழை தான். ஆகையினால இருக்கக்கூடிய பெய்யக்கூடிய மழைப்பொழிவை தேக்கி வையுங்கள், சேமியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.